6 மந்த் பேபிஸ்க்கான ஸ்ப்ரவுட்டட் ராகி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா. அதுக்கு நீங்கள் டே 1 நைட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ராகியை வந்து நல்லா அலசி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச ராகியை வந்து டே 2 மார்னிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முளை கட்டி வைக்கிறதுக்காக ஒயிட் கிளாத்தில் வந்து சுத்தமான ஒயிட் கிளாத்தில் வந்து நல்லா கட்டி இந்த மாதிரி ஒரு க்ளீனான ட்ரையான டம்ளரில் போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் இதே மாதிரி டே 2 மார்னிங், டே 3 மார்னிங், டே 4 மார்னிங்னு ஊற வச்சு தனித்தனியாக முளை கட்டி வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுட்டு 3 நாளைக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால் காலையில் 4வது நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே முளை கட்டி வச்சது இந்த மாதிரி வந்துருங்க. இதே ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அந்த பாலை மட்டும் எடுக்கிறதுக்காக சல்லடை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டன் கிளாத்து, அப்பா வேஷ்டி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து வடிச்சிங்க அப்படின்னா தண்ணி மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி பால் மாதிரி கிடைக்குங்க. இந்த பாலை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கைவிடாமல் கிளறிக்கோங்க, கட்டி சேரக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பேபிஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா குடிப்பாங்க. 3 நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மற்ற ஃபுட்டுக்கு போங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.